முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் சிறப்பு திட்டங்களால் ஆதிதிராவிட பழங்குடியின மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 60 ஆண்டுகளில் இல்லாத வகையில் 96% உயர்ந்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தில் ஆதி திராவிட பழங்குடியின மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 96% உயர்வுபட்டிருப்பதாக தமிழக அரசின் சார்பில் ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு அவர்களில் தேர்ச்சி பெற்றவர்களில் ஆதி திராவிட பழங்குடியின மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் என்பது 96% இருக்கிறது. அதாவது தேர்வு எழுதியவர்கள் 96% தேர்ச்சி பெற்றிருப்பதாக தமிழக அரசு ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது. முதலமைச்சருடைய சிறப்பு திட்டங்களால் தேர்ச்சி சதவீதம் உயர்வுபட்டிருப்பதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 60 ஆண்டுகளில் இல்லாத அளவில் ஆதி திராவிட பழங்குடியின மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 96% உயர்ந்திருப்பதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதி திராவிடர் பழங்குடியின சமுதாயங்களின் முன்னேற்றத்திற்காக திட்டங்களை தமிழக அரசு சார்பில் செயல்படுத்தி வரக்கூடிய நிலையில உதவித்தொகை, விடுதி மேம்பாடு, ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி போன்ற பல திட்டங்களும் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதி திராவிட பழங்குடியின மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 96% உயர்பட்டிருப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் புதிதாக கொண்டு வரப்பட்ட இது போன்ற திட்டங்கள் தான் காரணம் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. 60 ஆண்டுகளில் இல்லாத அளவில் தேர்ச்சி விகிதம் 96% உயர்ந்திருக்கிறது எனவும் தற்போது அந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.